தயவு செஞ்சு சகோதரிகள் கவனிங்க. ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருந்தப்போ எனக்கு கேரியர் வந்தது. அப்படி ஃபுட் வந்தபோது நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். அதில் பச்சடி இருந்தது, தேங்காய் பச்சடி. அந்த தேங்காய் பச்சடியை போட்டு சாப்பாட்டோட கலந்து எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. 2வது உருண்டை, 3வது உருண்டை, 4வது உருண்டை, நான் போட்டுக்கிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த தேங்காய் பச்சடியை வச்சு முழுசாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த தேங்காய் பச்சடி எவ்வளோ நல்லா இருக்குன்னா எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டிஃபன் கேரியரை கொண்டு வந்த சகோதரன் சொன்னார், ஐயா இன்னைக்கு அம்மா வந்திருந்தாங்க, மம்மி தான் அந்த தேங்காய் சட்னியை செஞ்சாங்க. அன்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. எப்பவோ ஸ்கூல் படிக்கிற நாட்கள் அம்மா செஞ்சு கொடுத்த சட்னி அது. ஆனால் நாவு அதை இன்னும் மறந்து போகவே இல்லைங்க. அம்மா கையினுடைய சமையல் 35-36 வருஷம் ஆனாலும் கூட தாய் செய்த அந்த ருசிகரமான சமையல், அதுக்கு பழக்கப்பட்டிருந்த அந்த நாக்கு அதை மறந்தே போகலங்க. அம்மா கரத்தினாலே சமைக்கப்பட்ட ருசி. ஆனால் இந்நாட்களில் பிள்ளைகளுக்கு அம்மா கை சமையல் ருசி கிடைக்கிறது இல்லைங்க. காரணம் என்ன? ஃபாஸ்ட் உலகம், ஃபாஸ்ட் யுகம். எனவே தான் சொல்றேன், தாயா இருந்தாலும் பொறுமை அவசியம். கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, இப்படி ஒவ்வொருவரோடும் என்ன வேணும்? பொறுமை அவசியம். சார்ல்ஸ் வெஸ்லி, அதாவது ஜான் வெஸ்லியுடைய சகோதரர், அவங்க தாய் பேரு சுசன்னா. ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சார்லஸ் வெஸ்லி என்கிற அந்த பிள்ளை வந்து, அம்மா இந்த கேள்விக்கு என்ன பதில்மா அப்படின்னு கேட்டா அம்மா பதில் சொன்னாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பிள்ளை வந்து, அம்மா இந்த கேள்விக்கு பதில் என்னம்மான்னு கேட்டார். பதிலும் சொன்னாங்க. மறுபடியும் கொஞ்ச நாழி கடந்து மறுபடியும் வந்து, மம்மி ஏற்கனவே சொன்னீங்களே ஒரு பதில், அது என்னன்னு கேட்டான். மறுபடியும் சொன்னாங்க. மறுபடியும் வந்து, மம்மி எதுவும் நினைச்சுக்காங்க, ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே அதுக்கு. மறுபடியும் பதில் சொன்னாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பாஸ்டருக்கு அவருக்கே பிபி வந்துருச்சு. 7வது தடவை வந்து, மம்மி ஏற்கனவே ஒரு பதில் சொன்னீங்களா, அது என்ன மம்மி? 7வது தடவையும் சொன்னாங்க. இதை கவனிச்சுக்கிட்டே இருந்து சொல்ற மம்மிக்கும் எரிச்சல் வரல, கேட்கிற மகனுக்கும் எரிச்சல் வரல, பார்க்கிற பாஸ்டருக்கும் எரிச்சல் வந்துருச்சு. உடனே கேட்டாரு, என்னம்மா இது? அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறேன், அதே பதில நீங்க சொல்றீங்க. இது வரைக்கும் பார்த்துட்டேன், இது 7வது தடவை அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏம்மா இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அவனுக்கு 6 தடவை சொன்னாலும் சரி, நான் சொன்ன பதில முழுமையா புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை 7வது தடவை நான் பதில சொல்லலைன்னா 6 தடவை நான் சொன்ன பதிலும் வீணாக போயிடும். என்னுடைய பிள்ளையும் வீணானவனாகி விடுவான். 6 தடவையும் பிரயாசப்பட்டு நான் அவனுக்கு பதில் சொன்னேன். 7வது தடவையும் ஏன் சொன்னேன்னா, அந்த 7வது தடவையாவது அவன் புரிஞ்சுக்குவான். ஒருவேளை அப்பவும் அவன் அதை புரிஞ்சுக்கலன்னா இந்த 6 தடவை 7 தடவை நான் செஞ்ச முயற்சியெல்லாம் வீணா போயிடும் இல்லையா? எனவே என் பிள்ளைக்கு புரியற விதத்துல, அவன் புரிஞ்சு கொள்ளுகிற வரையில ஆவிக்குரிய பாடங்களை நான் கத்துக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். பொறுமை. என் அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமென்றால் பொறுமை அவசியம். கணவனை பொறுத்துக் கொள்வதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். மனைவியை சகித்துக் கொள்ள வேண்டுமென்றால் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். மாமனார சகிக்கணும்னா, மாமியார சகிக்கணும்னா, மருமகளை சகிக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். அன்னாள் கணவனையும் சகித்துக் கொண்டார், பாடுபடுத்தின பெனின்னாளையும் சகித்துக் கொண்டாள். எப்படி? பொறுமையோடு. சாதித்து விட்டாள். எப்படி? ஜெபத்தினால். தேவன் அந்த பொறுமையை கவனித்தார், சாந்தத்தை கவனித்தார், ஆசீர்வதித்தார். பெனின்னாளுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தர் பேரு சொல்லுங்க பார்க்கலாம். பெனின்னாளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அவங்க என்னவானார்கள் யோசிச்சு பாருங்க. பெனின்னாளுக்கு அநேக ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க அட்ரஸ் யாருக்கு அது தெரியுமா? தெரியாதுங்க. அன்னாளுக்கு குமாரன் பிறந்தான். பொறுமையோடு, சாந்தத்தோடு, ஜெபத்தோடு பெற்றுக்கொண்ட சாமுவேல் என்னவானான்? முதலாவது தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி, ஒரு அற்புதமான ஆசாரியன். எப்படி சாத்தியமாயிற்று? பொறுமையை நேர்த்தியாக வெளிப்படுத்தின ஒரு இல்லத்தரசி செய்த ஜெபத்தின் பலன்தான் ஒரு அற்புதமான ஊழியக்காரன். பொறுமை அவசியங்க. பணியிலே பொறுமை அவசியம், பிரயாணத்திலே பொறுமை அவசியம். அதேபோல பதியோடு, பத்னியோடு, பிள்ளைகளோடு, ஒவ்வொரு உறவுகளோடும் பொறுமை அவசியம். நாம் பொறுமையோடே கூட நேர்த்தியாக இந்த வாழ்க்கையின் பயணத்தை
தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். வாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சிரமங்கள் பொறுமையை கற்றுக் கொடுக்கும், பொறுமை நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசைப்படுகின்றவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். இன்றைய சிலருடைய வாழ்க்கையிலே அவசர குடுக்கைத்தனத்தினாலே, அவசரப்படுகின்ற பேச்சுகளினாலே, அவசரத்தோடு கூடிய நடத்தையினாலே, அவசரப்பட்டெடுக்கும் முடிவுகளினாலே எவ்வளவோ நஷ்டங்களையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே வாழ்க்கையிலே பிரச்சனை, குடும்பங்களிலே பிரச்சனை, வியாபாரத்திலே நஷ்டம், இவற்றிற்கெல்லாம் 90% அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் தான் காரணம். ஆண்டவரே, நாளிலும் எங்களோடு தெளிவாய் திட்டவட்டமாய் பேசினீர். எந்த கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட விபத்து வந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றிக் கொண்டால் அது போதும், பதில் எங்களுக்கு கிடைக்கும். உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் வேளையில என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். என்னென்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். ஒவ்வொருவரும் பொறுமையோடும் சாந்தத்தோடும் பணியிலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே, பிரயாணத்திலே பொறுமையோடே கூட வாழ்கிற கிருபை எங்களுக்கு இருந்தால் போதுமே. எங்கள் வாழ்க்கை பாக்கியமுள்ளதாகும். அன்று அந்நாளுக்குள்ள இருந்த பொறுமை எங்களுக்கும் நடிச்செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.